பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரப்போகிறது. எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாம் வெட்கப்பட்டு போனோமோ, எந்த சூழ்நிலைகளில் எந்த மனிதர்கள் நம்மை வெட்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலைமைக்கு நம்மை தள்ளினார்களோ, அல்லது சூழ்நிலை எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை எங்களை வெட்கப்பட வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. எவ்வளவு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாக வாழ்ந்த ஒரு குடும்பம், எத்தனை நன்மைகளை பார்த்து எத்தனை காரியங்களை செய்த ஒரு குடும்பம், ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது ஒரு போராட்டம் நிறைந்ததான ஒன்றாக இருக்கிறது. ஒரு நன்மையை எங்கள் வாழ்க்கையில் காண முடியாத ஒரு நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைமையில் போய்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கான பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் எந்தெந்த இடங்களில் வேதனைப்பட்டீங்க, எந்தெந்த காரியங்களில் வேதனைப்பட்டீங்க, வியாதினால அல்லது குடும்ப போராட்டத்தின் நிமித்தமாக, கடன் போராட்டத்தின் நிமித்தமாக, அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில், எந்த காரியத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு அநேகரால் அவமானப்படுத்தப்பட்டு, இந்த சூழ்நிலைமையினால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இந்த சூழ்நிலைமையினால் நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டோம், இந்த காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்ததுனால நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டுட்டோம், இந்த இழப்பு எங்கள் குடும்பத்தில் வந்ததுனால நாங்கள் ரொம்ப வேதனைக்குள்ளான ஒரு நிலைமைக்கு அநேகருக்கு முன்பதாக நாங்கள் வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் கதறுவீங்கன்னா, இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரப்போகிறது. எது நிமித்தம், எந்த சம்பவம் உங்கள் குடும்பத்தில் நடந்தது நிமித்தம் நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்களோ, அதை மாற்றும்படியாக அதில் நீங்கள் எவ்வளவு சந்தோஷத்தை, எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு பணத்தை இழந்தீங்களோ, அவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை தேவன் மகிழ பண்ணுவார். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை தேவன் மகிழ பண்ணுவார். அதற்கு விரோதமாக என்னென்னலாம் தடைகள் இருக்கிறதோ, அந்த தடைகள் எல்லாமே இயேசுவின் நாமத்தினால மாறி நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரிக்க போகிறீங்க. அந்த நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்பி நீங்கள் போகிற சூழ்நிலையை பார்த்து உங்களை ஏளனமாக பார்த்து, உங்களை அவமானமாக பார்த்து, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறாங்க, இவ்வளவு போராட்டத்தை பார்த்த பிறகு எப்படி இவங்களால நிற்க முடியுதுன்னு சொல்லி உங்களை பார்த்து அவமானப்படுத்தின அதே ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் 2 மடங்கான நன்மையை பெறப்போகிறீங்க. எதை இழந்ததுனால இந்த உலகம் உங்களை ஏளனமாய் பார்த்ததோ, எது உங்கள் கையில் இல்லாததுனால இந்த உலகம் உங்களை ஏளனமாய் பார்த்ததோ, எது இல்லாததுனால இந்த உலகம் உங்களை சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைமைக்கு உங்களை மதிக்க கூட இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளினதோ, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த சூழ்நிலைமைகள் மாறி உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கான பலனை நீங்கள் பெற்று பரலோகத்திற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறப்போகிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். 2 மடங்கு பலன் வரப்போகிறது. அது யாருக்கு அப்படின்னா, வெட்கத்தை பார்த்த உங்களுக்கு, வேற உங்களுக்கு கிடையாது. வெட்கப்பட்டு சோர்ந்து போய் நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன காரியத்தை பண்ண போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரியாத நிலைமையில் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலைகள் மாறும். அந்த சூழ்நிலைகளை என் தேவன் மாற்றி போடுவார். அந்த தடைகள் உங்கள் வாழ்க்கையில் மாறும். இதெல்லாம் இருந்ததுனால தான் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்துருச்சு, இதெல்லாம் பார்த்ததுனால தான், இது மட்டும் என் கையில் இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த போராட்டத்தில் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கின நிலைமையில் நிற்பீங்கன்னா, பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே வாக்கு கொடுத்து சொல்லுகிறார், அந்த சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் மாறுகிறது, அந்த போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறுகிறது. நீங்கள் எதெல்லாம் நினச்சி இது வரைக்கும் கலங்கி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலன்னு கூட நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வெட்கம் மாறும்படியாக ஒரு 2 மடங்கு பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுதான் உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற வைராக்கியம், உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற ஒரு கிருபை.
அதை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனவே இதுவரைக்கும் நீங்கள் வெட்கப்பட்டதை நினைச்சு கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா அந்த கலக்கம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு மனமகிழ்ச்சி உண்டாக போகிறது. அந்த வெட்கத்தை மாற்றும்படியாக, அந்த வெட்கத்தை மறைக்கும்படியாக, அந்த வெட்கத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாதபடிக்கு மறந்து போகும்படி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, ஒரு நன்மையை கொடுத்து உங்களை தேவன் கனப்படுத்த போகிறார். அந்த காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு உங்கள் இருதயத்துக்குள்ள காயம் இருந்துச்சோ அந்த காயமெல்லாம் உங்களை விட்டு நீங்கும்படிக்கு அதை தேவன் உங்கள் கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஸ்தானத்துக்குள்ள தேவன் வைக்க போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படி, ஆண்டவரே, நான் 2 மடங்கான பலனை பெறப்போகிறேன். என் வெட்கத்துக்கு பதிலாக என் தேவன் 2 மடங்கான பலனை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் ரொம்ப வெட்கப்பட்டுட்டோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போன பாதைகளில் எவ்வளவோ காரியங்களில் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைமைக்கு நாங்கள் போயிட்டோம். ஆனாலும் என் தேவன், இன்றைக்கு நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீர். அந்த வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கான பலனை எங்கள் கரங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம், எங்கள் கைகளில் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதை நாங்கள் பெற்று சுதந்திரித்து கர்த்தருக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக நாங்கள் நிற்கப் போகிறோம் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். பரலோகத்தின் தேவனுடைய கரத்திற்குள்ளாக எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.